வேற ஏதாவது நல்ல ஹோட்டல்ல நிறுத்திருக்கலாம்ல. இதை விட்ட வழியில வேற ஹோட்டல் கிடையாது. நைட் ஃபுல்லா டிரைவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஓகே. எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்க பாரு செல்லா, உங்களுக்கு பசிக்குன்னு சொல்லி தான் இங்க வண்டியை நிப்பாட்டினேன். 2 பேரும் போய் சாப்பிட்டு வந்துருங்க. ஓகே, அப்படியே எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வா. ஓகே. ஓகேம்மா, வா நம்ம போலாம். எனக்கும் ரொம்ப பசிக்குது. நான் ஹாட் சாக்லேட் வாங்கிக்கலாமா? தாராளமா. ஆனா அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வரும். படுத்து தூங்கு. சரி. ஆல்ரைட். ஓகே, பிகான் பாய் இருக்கா? எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. இதே எப்பல இருந்து? சம்மர்ல இருந்து. ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்றீங்களா? ப்ளூபெர்ரி பாய் ப்ளீஸ். அதுல ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வாங்க. அப்புறம் 2 காஃபி. இதோ வந்துடுறேன். என்னதுமா? என்னன்னு தெரியல. வாங்க, நம்ம போலாம். பின்னாடி ஒரு ஷெட் இருக்கு, வாங்க நம்ம எல்லாரும் அங்க போலாம். அப்பா எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருமா, பயப்படாத. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், சரியா? இங்க பாருங்க, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும். என்ன நம்ப, வா போலாம். எல்லாரும் வாங்க. போயிடுச்சப்பா? எனக்கு தெரியல. இருங்க, எதுக்கும் நான் போய் வெளியில பாக்குறேன். ஜாக்கிரதை டாம். சரி.
ஈதன் ஃபோன் எடு, ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருக்கு. இரு ஃபோன் எடுக்கிறேன். சொல்லுங்க. என்ன? எப்போ? ஓகே சரி, நீங்க சேட்டலைட் டேட்டாவை எடுத்துருங்க. நான் சீக்கிரமாவே அங்க வந்துடுறேன். ரைட் பாய். ஈதன் மணி இன்னும் 3 கூட ஆகல, அதுக்குள்ள கிளம்புறேன். டப்ளின்ல சூறாவளி தாக்கியிருக்கோம். என்ன? மறுபடியும் கால் பண்றதுக்கு முன்னாடி நாங்க போய் ஆகணும். இதை உங்ககிட்ட காலையில கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஹாப்பி ஆனிவர்சரி. போய் முதல்ல பிரஷ் பண்றியா? ஓகே, நம்ம குழந்தைகளை அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு நாம ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலாமா? வரும்போது வைன் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னால் அது முடியாது, நான் அசைன்மெண்ட்டில் இருக்கேன்ல. ஸோ கண்டிப்பாக எனக்கு டைம் கிடைக்காது. நம்ம வீக்கெண்டில் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஐ ப்ராமிஸ், டோன்ட் வரி. லோகனும் உன்னோட இருப்பானா? தெரியல, நான் சும்மா தான் கேட்டேன். சும்மா கூட எதுக்கு கேட்குறேன்? இங்க பாரு, நமக்கு நடுவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவன் நல்லா இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஆமாம், நமக்குள்ள பிரச்சனை இருக்கு, அது உண்மைதான். ஆனால் அவனை இதில் இழுக்காத. உனக்கு ஃபோன் வருது பார். ஈதன், சொல்லு டெப். கண்ணை மூடிட்டு தூங்கு. டாட், என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால போறேன். அம்மாவும் இப்ப வேலைக்காக போறாங்களா? போகலாம்ப்பா. உன் அக்காவோட நீ ஸ்கூலுக்கு போயிடு. ஞாபகம் வச்சுக்க, ஸ்கூல் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துடணும். என்ன டாட்? மேக்ஸ், நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. உன் அம்மா உன்கிட்ட ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம்னு சொன்னா அதை நீ செய்யக்கூடாது. ஆனா என்கிட்ட சேஃப்டி காகுல்ஸ், கிளவுஸ்லாம் இருக்கு. எனக்கு ஒன்றும் ஆகாது. என்னால என்ன பாத்துக்க முடியும் டாட். உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் உன் நல்லதுக்காக தான் நாங்க சொல்றோம். அதை நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ஃபைன். சரி, நீ படுத்து தூங்க. சரி, அப்புறம் உன் ரிப்போர்ட் நல்லபடியா வரும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டாட். நேத்து நைட் வந்த புயல் ரிப்போர்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. ஓ சாரி சார், சாரி. தேங்க்ஸ். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உங்க டீம்ல சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ரொஃபசர் காலன் எனக்கு தேவைப்படுற எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்க லோக்கல் வெதரை கணிச்சு அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு சொல்ற தியரி ரொம்ப டிஃபரெண்டா ஒரு இருக்கு. நிமிஷம். சொல்லுங்க. நீங்க சொன்ன விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஓகே. ஜாக், இந்த இடத்துல விளையாடாதன்னு சொல்லியிருக்கல. ஏய் டாக், சூறாவளி வரும்போது கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுவோம்? தெரியல.
பதில் இல்லாம கேள்வி கேட்க மாட்டேன், நீயே சொல்லு. கிறிஸ்மஸ் ட்ரீயை லிவிங் ரூமுக்கு மாத்திக்கோ. இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. டியூவல் போலாரிட்டி ரேடார் கூட இப்போ ஓடாத. அப்படியா? சரி, என்ன தெரிஞ்சிருக்க? வெதர் சர்வீஸோட கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சென்சார்ஸ் 130ன்னு காட்டிட்டு இருக்கு. 130யா? இன்னொரு தடவை செக் பண்ணீங்களா? ஆக்சுவலி வின்டர் பிரேக் இருக்கிறதுனால எதுவும் சரியா தெரியல. ஆனா க்ளோயி தான் எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, வேற ஏதாவது விஷயம்? இருக்கு. இவ கொஞ்சம் ஆர்வ கோளாறா இருக்கா. நான் ஸ்டாமை பத்தி கேட்கறேன். ஒரு கேஸ் ஸ்டேஷனை பாதிச்சிருக்கு. ஆனா அதனால யாருக்கும் அடி எதுவும் படல. சரி, அடுத்ததா என்ன பண்ணணுன்றத நம்ம கவனிக்கலாமா? யா, ஒரு கண்டிப்பா. நிமிஷம் இங்க பாருங்க. டபுள் அண்ட் ட்விஸ்டர் 1 இருக்கு. 132 மைல்ஸ் வேகத்துல வந்திருக்கு. F2 டிசம்பர்லயா? F2னா என்னது? பெரிய ஸ்டாமுக்கு நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு. அப்புறம் F0னா அதோட பாதிப்பு ரொம்ப குறைவா இருக்கும். சில மரங்கள் விழும், ஆனால் கார்டன் பார்க்க நல்லா தான் இருக்கும். அப்போ அதிகமான பாதிப்புக்கு F5. அதனால இடம் முழுக்க அழிஞ்சிரும். அதை விட பெருசா ஏதாவது ஏற்பட்டா, அதாவது F6? அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படல, ஆனால் அது மாதிரி ஏற்பட்டா 1 ஹவருக்கு 318 மைல்ஸ் வேகத்தில் வரும். ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்ட மாதிரி ஆயிடும். ஓ மை காட், என்ன என்ன இது 2 நாளைக்கு முன்னாடி போட்டதா? ஏய், இது ஸ்பெஷல் காஃபி. நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நிறைய வேலையை முடிச்சாகணும். ஓகே, நம்ம வேலையை பத்தி பேசலாமா? வேலையை தவிர வேற என்ன பேசிருக்க சொல்லு. நேத்து நைட் ஸ்டார்ம் பத்தின இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. கிழக்கு பகுதியில சில ஊர்களும் வயல்களும் பாதிக்கப்பட்டிருக்கா. மைனர் இன்ஜுரிஸ் தான். என்ன இன்ஜுரிஸ்? 2 பேருக்கு கால்ல அடிபட்டிருக்கா, அவ்வளவுதான். இதுக்காகவா நீ நடு ராத்திரியில எனக்கு ஃபோன் பண்ண? இது ஒரு நியூஸா? இது ஒண்ணு சிகாகோ இல்ல அனி. ஒரு சின்ன பையன் பெட்ரூம் ஜன்னல்ல இருந்து ட்விஸ்டர் ஷூட் பண்ணிருக்கான். செடிக்கிட்ட இதை கொடுத்துரு. நீ லீவ்ல இருக்க நினைச்சேன். இன்னைக்கு தான் கடைசி நாள். போகும்போது எனக்கு குட் பை சொல்லி ஏன் மிஸ் பண்ணுவியா? யா, கண்டிப்பா. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவ உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. எங்கேயோ ஏதோ இடி இடிச்சத அவ ஷூட் பண்ணிருக்கா, அவ்வளவுதான். குட். அப்ப எல்லார்கிட்டயும் பிரச்சனை இல்லைன்றத நீயே சொல்லிடு. ரெடியாரு? கொஞ்ச நேரத்துல நீ லைவா போகணும். ஈத்தன் கிட்ட நியூயார்க் பத்தி சொன்னியா? லோகன், நாம இங்க என்னதான் உழைச்சாலும் நாம எதிர்பார்க்கிற சம்பளம் நிச்சயமா இங்க கிடைக்காது. அது நம்ம 2 பேருக்குமே கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஸோ இதை மிஸ் பண்றது எனக்கு என்னமோ முட்டாள்தனமா தெரியுது. சிகாகோல இருக்கிறது பெரிய ஸ்டேஷன், நிறைய நாங்க 2 பணம். பேரும் அந்த முடிவு எடுக்கணும். அஃப்கோர்ஸ் அவளுக்கு வேற சாய்ஸ் இல்ல, ஆனா உனக்கு இருக்குல்ல. டெக்சாஸ் இப்போ எங்க இடமா ஆயிடுச்சு லோகன். இந்த பாரு, நீ வந்தாலும் வரலனாலும் நான் கண்டிப்பா போவேன். ஆனா நீயும் கூட வந்தா நாம ஒரு நல்ல டீமா இருக்கலாம். இப்ப நம்ம இதை பத்தி பேச வேண்டாமே. டப்ளிங்கில் நேற்றிரவு சூறாவளி தாக்கியுள்ளது. அங்கிருந்த ஒரு கேஸ் ஸ்டேஷனையும் ஹோட்டலையும் தாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த சூறாவளியினால் யாருக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. ஆதலால் இது கொஞ்சம் கூட நல்லதில்ல. ஏய் டாக், இங்க வாங்க. கொள்ள வேண்டாம். டாக், ஜாக், நீ அந்த ரேபிட் ரொட்டேஷனை பார்த்தியா? இது கண்டிப்பா ஹொக்காக்கோ தான். ஓகே கவா, அப்படின்னா என்னது? ஹொக்கைக்கோனா ஒரு ரேடார் சிக்னேச்சர். பொதுவாக மழை புயல்னால சூறாவளி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா வெதர் சர்வீஸ் இத பத்தி ஏதாவது சொன்னாங்களா இல்லையா? இல்ல, ஏன்னா இது தெளிவா தெரியாது. இதோ இங்க பாரு, இது மறைஞ்சிருக்கு. ஆனா அவங்க சிஸ்டம்ல அது தெரியாது. இது ரொம்ப பெரிய சூப்பர் செல் சிஸ்டம். ஆனா எனக்கு புரியல. கிறிஸ்மஸ் வர போகுது. மார்ச் வரைக்கும் சூறாவளி வராதுல்ல? யூஸ்வலி நீயும் சொல்றது கரெக்ட் தான். டிசம்பர் டெம்பரேச்சர் புயலை உருவாக்குறதுக்கு கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஸ்ட்ராங்கான புயல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓஷன் டெம்பரேச்சர் இப்போ 5 டிகிரி அதிகமான வெப்பநிலையில் இருக்கு. ஸோ மெக்சிகோ வளைகுடால இருந்து காத்தோட வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆக்சுவலி இது ஏப்ரல்ல தான் நடக்கும். ஆமா, வாட்டரோட லெவலும் ஹைல இருக்கு. யா, அதனால தான் எல்லாமே சீக்கிரமா நடக்குது. ஸ்ட்ராங்கான சூறாவளி உருவாகுதா? ஆனா இதனால என்வாயன்மெண்ட் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. அதனால தான் டொர்னேடோ சீசன் சீக்கிரமா வந்துருச்சு. இதோட ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நீ கண்காணிச்சுக்கிட்டே இரு. ஓகே, பாக்குறேன். க்ளாய், ஸ்டார்ம் ப்ரொடெக்ஷன் சென்டருக்கு ஃபோன் பண்ணி டெட் கிட்ட பேசு. நம்ம டேட்டாவை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஷூர் சார்.
ஹாய் நான் சோலி இதோ பேசுறேன். நீங்களே பாக்குறீங்கல்ல, புயல் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு காலையில இருந்தே எல்லாம் நார்மல் ஆயிட்டு இருக்கு. அது நமக்கு என்ன நல்லா பேசுறாரு அவரு? தெரியுது. எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கா? பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை தான் அவர் பாக்குறாரா இல்ல? அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பாத்தீங்கன்னா வானம் ரொம்ப கிளியரா இது தப்பு. ஆனா நீங்க அதுக்காக அவர் சொல்றது தப்புன்னு யாராவது சொல்லணும்ல. ஏன் சொல்றேன்னா திங்கட்கிழமை ரொம்ப பெரிய மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைட்டா மழை பெஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை கூட இதே மாதிரி மழை பெய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதோ நீங்க இங்க பார்த்த மாதிரி கிளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க்கா தெரியுது. இத பார்க்கும்போது மழை பெய்யறதுக்கு இந்த நேரத்துல எதுக்கு கால் பண்ணீங்க ஈத்தன்? அதனால அவர் சொல்றது தப்பு ஆடிசன். அவரோட ஜாப் அவர் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாமே. வாய்ப்பு இருக்கு. இது ஹொகேக்கோ. இது மறைமுகமா தான் தாக்கும். அவரோட கம்ப்யூட்டர்ல இது அவருக்கு தெரியல. தயவு செஞ்சு அவரோட வேலையை செய்ய விடுறியா ப்ளீஸ்? அவர் வெறும் வெதர் மேப்பை வச்சு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இங்க 3 டிஃபரண்ட் சேட்டலைட்ஸை பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்றத புரிஞ்சுக்க. இதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது. இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியா? என்ன ஆச்சுங்கிறத நீ மறந்துட்டியா என்ன? அதுக்கு தான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சாரி சொல்லிட்டேன்ல. இது நான் ஏதாவது சொல்ல போய் எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சொல்றத புரிஞ்சுக்கோ. அவ போன்ல பேசிட்டு இருக்காளா? போனை கட் பண்ண சொல்லு. டேப், அவங்க போனை கொஞ்சம் கட் பண்ண சொல்றீங்களா ப்ளீஸ்? இங்க பாரு, இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். இங்க பாரு, சிகாகோல நடந்த மாதிரி இல்ல இது. மக்களுக்கு வார்னிங் கொடுத்தாகணும். நான் அப்புறமா பேசுறேன். ஏய், இவ என்ன குழந்தை மாதிரியே பேசிட்டு இருக்கா? சிக்காகோல என்ன ஆச்சு? சிக்காகோவில் அவர் சொன்ன கிளைமேட் தியரிஸ் எல்லாம் தெளிவாகவே இல்லை. அதுதான் இப்ப பிரச்சனையே. இப்ப அடுத்தது அடிஷனோட செய்தி கேட்கலாம். தேங்க்யூ லோகன். மக்கள் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த செய்தி, ஃபோர்ட் வர்த் ஆனுவல் பரேட்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. அதனால சாண்டா கிளாஸ் சர்வ் பண்ணுவாரு. முக்கியமா ஃப்ரீ எக் நாக், பெப்பர்மெண்ட் ஐஸ்கிரீம் கோன்ஸ், இந்த டிஷ் எல்லாம் நிச்சயமா பரிமாறுவாரு. அடுத்த Good girl, செய்தி Ashley. என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்கூலுக்கு நீங்க போகாம இருந்தா மறுபடியும் நல்லது. 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். லோகன் இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு. அதனால நீ கவலையே பட வேண்டாம். நான் லஞ்சுக்கு என்ன பண்ணுவேன்? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடு. அம்மா லஞ்ச் ரெடி பண்ற மாதிரி உன்னால பண்ண முடியாது. என்ன 2 பிரெட் மேல மேல வச்சு கொடுக்கறது பெரிய விஷயமா? அம்மா அதுல ஜாம் வச்சு தருவாங்க. ஜாம வாங்கிக்கோ. இருந்தாலும் அம்மா பண்ற மாதிரி வராது. லேட் ஆகுது, கிளம்பு. எதுக்கு ஸ்வெட்டர் எடுக்கிற? இன்னைக்கு என்னோட சயின்ஸ் ரிப்போர்ட் வருது. இது என்னோட லக்கி ஸ்வெட்டர். ஓகே, இதை போட்டு நீதான் வேக போற, நான் கிடையாது. பாய் ஆஷ்லி. அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ண போறாங்களா? எதுக்கு இதெல்லாம் கேக்குற? அவங்க எப்படி இருக்காங்க பாத்தியா? அவங்க நல்லதா இருக்காங்க மேக்ஸ். தினமும் சண்டை போட்டுக்கிறாங்க. கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே இப்படிதான் சண்டை போடுவாங்க. இருக்கலாம், ஆனா இவங்க கொஞ்சம் அதிகமாவே சண்டை போட்டுக்கிறாங்களே. அம்மா போன்ல ஜாப பத்தி பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். அதுக்கு ஜாப் நியூயார்க்ல இருக்கான். இங்க பாரு, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இதுதான் கடைசி நாள். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. ஓகே, இது கிறிஸ்மஸ் மாதிரியே இல்ல. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். பேபி, என்ன ஆச்சு பேபி? என்ன இது?
வாவ். என்னாச்சு? இன்னொரு பிரச்சனை. சரி, கிளாக்ல என்ன காட்டுது? ஒரு மணி நேரத்துக்கு 140 மைல்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா இது ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது. ஜாக், மத்த டீடைல்ஸ் எல்லாம்? 33.03 டிகிரி நார்த்ல, அப்புறம் 96.97 வெஸ்ட்ல. இது நம்ம எதிர்பார்த்ததா? ஆனா இதனால என்ன நடக்குமோன்னு நினைச்சா தான் பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் நான் செக் பண்றேன். ஆமா டாக், நம்ம எதிர்பார்க்கறத விட இது பெருசாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அத பாத்தீங்களா? ஓ மை காட். உங்க குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. எதுக்கு சிபிஐக்கு கால் பண்ணுங்க. சிபினா? இது ஸ்மார்ட் இல்லாத ஒரு ஸ்மார்ட் போன்னு சொல்லலாம். இதுதான் சொன்னேன். ஓகே. சரி, இறங்க. நீ எங்க போற? ஸ்கூலுக்கு தான். லேட் ஆகிறதுக்கு முன்னாடி கிளம்பணும்ல. நீ ஸ்கூலுக்கு போறியா? உன் பேக் இல்லாமல? ஒருவேளை மாம் டாட் கிட்ட நீ ஏதாவது சொன்னேனா அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு நடந்துதான் போகணும். அப்போ 2:30க்கு நீ இங்க ஷார்ப்பா வந்துருவல்ல? ஸ்கூல் முடிஞ்ச உடனே நார்மல் குழந்தைங்க மாதிரி விளையாட மாட்டியா? நீ வரலன்னா அம்மாக்கு கால் பண்ணி என்ன பிக் பண்ணிக்க சொல்லிடுவேன். 2:30க்கு நான் உனக்காக இங்க வெயிட் பண்ணுவேன். உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இது வந்திருக்கு. தேங்க்ஸ். சொல்லு ஈதன். ஏன் கிடைச்சிருச்சு? எதுக்காக இதை அனுப்பியிருக்கேன்னு சொல்றியா? நிலைமை என்னன்றது உனக்கு புரியல. எங்க டேட்டா படி பார்த்தோம்னா அடுத்த 3 ஹவர்ஸுக்குள்ள ஒரு பெரிய சூறாவளி தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய சூறாவளியா? ஆல்ரெடி அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டீஃபன் வெல்ல 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சூறாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன? ஜாய்னா, ஸ்டீஃபன் வில்லேல சூறாவளி ஸ்டார்ட் ஆயிருக்கிறது உண்மைதானா? இல்ல, செக் பண்றேன். நீ சொல்றது உண்மைனா இங்க இருக்கிறவங்களுக்கு எதுக்காக இந்த விஷயம் தெரியல? ஏன்னா அங்க பழைய ஃபோர்காஸ்ட் மாடியூலை யூஸ் பண்றாங்க. அவங்க மாடியூலை அப்டேட் பண்ணிருந்தாங்கன்னா இப்ப சூழ்நிலை என்னங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கும். சூறாவளி தாக்க வருதுன்ற விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்க பாரு இத்தனை, நீ கிளைமேட் சேஞ்ச் வச்சு இதெல்லாம் சொல்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா உண்மை உனக்கே புரியும்ல? இதனால எனக்கு முன்னாடியே பிரச்சனை வந்திருக்கு. ஐ நோ, எனக்கு தெரியும். நான் தினமும் இதை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தடவை நான் சொல்றது சரி. ப்ளீஸ் என்ன நம்பு. என்ன? ஸ்டீஃபன் வெல்லுக்கு வெளியில சூறாவளி தாக்கிருக்குன்னு இப்பதான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பாத்தியா? தேங்க்ஸ். நீ இப்ப எங்க இருக்க? நான் குழந்தைகளை கூட்டிட்டு வரதுக்காக போறேன். இது நல்ல ஐடியா தான். ஆனா நாளையில இருந்து உங்களுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆயிடும். நிறைய வேலை இருக்குமே. உனக்கு ஏன் நான் சொல்ல வர்றது புரியவே மாட்டேங்குது. நான் காரணமே இல்லாம அவங்கள கூட்டிட்டு வர போகல. அவங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நான் அங்கிருந்து அவங்கள பிக் பண்ணணும். சரி, எங்க கூட்டிட்டு போற? உங்க அம்மா கிட்ட ஸ்டார்ம் ஷெல்டர் இருக்கு. நான் அங்க அவங்கள கூட்டிட்டு போறேன். இன்னும் எவ்வளவு நேரத்துல போவேன்? இன்னும் 20 மினிட்ஸ்ல போயிடுவேன். அவங்க போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ அவங்க கிளாஸ்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களை பிக் பண்ணதான் எனக்கு கால் பண்ணு. இங்க பாரு, இந்த விஷயத்தை நீ மக்கள் கிட்ட சொல்லியே ஆகணும். நான் லோகன் கிட்ட பேசுறேன். லோகன் கிட்ட பேசுறியா? சரி, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ உடனடியா ஸ்டுடியோல இருக்கிற ஸ்டார்ம் ஷெல்டருக்கு போயிடுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. கண்டிப்பா, ஐ ப்ராமிஸ். நீ ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, குழந்தைகளை பிக் பண்ணதும் கால் பண்றேன். ஓகே, பை. ஆமா, சனிக்கிழமையே கிளம்பிடுவோம் சார். அவ்வளோ என் கூட வருவான்னு நான் நம்புறேன். ஓகே சார், நான் அப்புறம் கால் பண்றேன்.
ஓகே. உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஸ்டீஃபன் வில்லேல சூறாவளி உண்டாயிருக்கு. எனக்கு தெரியும். இது நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லியே ஆகணும். சூறாவளி ஏற்பட்டுச்சு, ஆனா இப்போ இல்ல. நீ சார்ட்டை பார்த்தியா? டெம்பரேச்சர் ரீடிங்ஸ், ஏர் ஃப்ளோ, ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் எல்லாமே இதுல சரியா தான் காட்டுது. யாருமே அதை வர்றதை பார்க்கல. ஈத்தன் பார்த்திருக்கான். அவனுக்கு சூப்பர் பவர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். சிகாகோல அவன் பண்ணது உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் மக்கள் கிட்ட தினமும் சரியான முறையில தான் வானிலை அறிக்கையை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன், அதுவும் நேர்மையா. ஆனா அவன் சொன்ன இன்ஃபர்மேஷனால எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. நாம ஊர்ல இருக்கிற எல்லாரையும் காலி பண்ண சொல்லிட்டோம். இதுக்காக தான் அவன் சாரி சொல்லிட்டான்ல. சும்மா இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள். ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா அதே மாதிரி இப்பவும் நடக்கும்னு அவசியம் இல்லைல்ல. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எதுவுமே தெரியல. எல்லாமே நேச்சுரல் சைக்ளோன் மாதிரி தான் தெரியுது. அதை புரிஞ்சுக்க. இன்ஃபேக்ட் இப்போ வெயில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, அப்ப நான் இதை பத்தி டெப்கிட்டயே பேசிக்கிறேன். குட் நியூஸ் என்னன்னு கேட்க மாட்டியா? நான் இப்போ கிரேம கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவங்க உனக்கு ஒரு பொசிஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க நியூயார்க்ல. உனக்கு சந்தோஷம் தானே? இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீ இல்லாம எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. நம்ம அப்புறமா பேசலாமே. அவங்களுக்கு இன்னைக்கே பதில் வேணுமா? மிகவும் சந்தோஷமாகவும் இதை உற்சாகத்துடன் கொண்டாட தயாராகினோம். ரொம்ப பொறுமையா வர. நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? இங்க பாரு, நான் சத்தியமா சொல்றேன், குழந்தைங்களை பெத்துக்கவே மாட்டேன். அதுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணுமா? ரயானிங்க கண்டிப்பா வருவான்னு சொல்றியா? கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு 11 மணிக்கு வரேன்னு சொன்ன. அவ வருவான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீ இங்க இருப்பேன்னு உனக்கு தெரியும். என்ன உனக்கு அவனை பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அவனுக்கும் உன்னை பிடிக்கும். நாங்க ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு 17 வயசு அழகான பொண்ணு ஹோம்ஒர்க்காக அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டாலாமே. இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஒரே ஒரு தடவை தான் நான் ஹெல்ப் கேட்டேன். ஆனா ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? இது யார் உன்கிட்ட சொன்னது? என் ஸ்பைஸ பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கா? என்ன? என் கூட வா சொல்றேன். அம்மா, நான் ஸ்கூல்ல தான் இருக்கேன். ஏற்பட்ட சூறாவளிக்கு பிறகு ஸ்டீஃபன் வில்லேவிலும் சூறாவளி ஏற்பட்டுள்ளது. வடமேற்கு இடங்களில் இதன் பாதிப்பு இருக்கும் என்று தெரிய வந்துள்ளது. வேண்டாம். என்ன வேண்டாம்? பேசாம என் கூட வா. ஹாய் சாண்டா. இந்த கிறிஸ்துமஸுக்கு உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? அதுவா, இவளோட ஆசை என்னன்னா பிராண்ட் காலிங்ஸோட டேட்டுக்கு போகணுமா. I'm so sorry. சரி, 2 பேரும் சாண்டா கூட ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. சாண்டா உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்க முயற்சி பண்றேன். ஓகே? ரொம்ப நல்ல ஐடியா தான். அப்ப நீ டேட்டுக்கு போக போற. ரெடி, சீஸ். Cheese. ஓகே, பை சாண்டா. நடக்கணும் இல்லையோ, நம்ம வேலையை செஞ்சாச்சு. வா. எனக்கு தெரியல கேஜ். ஹாலி சொன்னது தப்பா கூட இருக்கலாம். இங்க பாத்தியா, எதுவுமே இல்ல. நான் சொல்றத நம்ப, இதுதான் ரைட் ஸ்பாட். என்னால அதை ஸ்மெல் பண்ண முடியல. நீயும் ட்ரை பண்ணி பாரு. நான் ஒண்ணு சொல்லவா? நீ 3 நாளா குளிக்காம இருக்கிறதுனால தான் இந்த ஸ்மெல் வருது. நாம டிரை பிரிட்ஜை தாண்டிட்டோம். அடுத்ததா இப்போ கேம்பல் போனோம். உன்னோட ரீடிங் தப்பா இருக்கலாம்ல. என்ன தப்புங்கிற? அங்க பாரு. அத நீ பாத்தியா? நல்லா பார்த்தேன். நான் இதை ஹெச்டில ஷூட் பண்றேன். அது ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இருக்கு. என்ன விளையாடுறியா? இது தங்க முட்டை மாதிரி எனக்கு யூஸ் ஆகும் தெரியுமா?
ஒரு நிமிஷம். இங்க ஒரு சூறாவளி உருவாகி இருக்கு. இது 377. மறுபடியும் சொல்றேன், நாங்க 377. அது அந்த பக்கம் போகுது. நீ ஷூட் பண்ணிக்கிட்டே இரு. கேஜ், என்ன 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 அது? நிறுத்து, வண்டி நிறுத்து, வண்டி ஓகே நிறுத்து. ஓகே. நண்பா, யூடியூப்ல நாம தான் கலக்க போறோம்னு நினைக்கிறேன். ஈத்தன் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஸ்டோம் ப்ரொடக்ஷன் சென்டர்ல எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த எஸ்பிசி சொல்றது தப்பு. மக்களை கண்டிப்பா நம்ம வார்ன் பண்ணியே ஆகணும். ஆனா நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னோட சிஸ்டத்துல எந்த ஒரு மாற்றமும் தெரியலையே. ஏன்னா நீ ரொம்ப பழைய மாடல்ஸ் யூஸ் பண்ற. ஆனா குளோபல் வார்மிங்க உங்க அக்கவுண்ட்ல அப்டேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ற உண்மை உங்களுக்கு. டேய், நீ இத கேட்டியா? குளோபல் வார்மிங் நான் உங்ககிட்ட தான் முன்னாடியே சொன்னேனே, இது ஒரு நேச்சுரல் சைக்ளோன் தான். எவரி சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு சின்ன வதந்தியை வச்சு நம்மளால வார்ன் பண்ண முடியாது. இது வதந்தியா? ஈத்தன் இன்னைக்கு சொன்ன எல்லா விஷயமும் நடக்குது. நீ நடக்கிற விஷயத்த சொல்ல சொன்ன, நான் உன்னை சொல்ல விட்டேன்ல. டெப், கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. மக்கள் பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். இதை விட பெருசா அவங்கள நம்ம வார்ன் பண்ணி ஆகணும். ஆடிசன், இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் லோகன் தான் மீட்டராலஜிஸ்ட் தெரியும். ஆனா மக்கள் நம்மள நம்புறாங்க. எமர்ஜென்சி வெதர் சர்வீஸ் இத பத்தி சொல்லாத வரைக்கும் என்னால எந்த விஷயத்தையும் அங்கீகரிக்க முடியாது, புரியுதா? அப்படின்னா நான் பிரேக் டைமை யூஸ் பண்ணிக்கிறேனே. பிரேக் டைமா? அதுவும் இந்த நேரத்துலயா? மார்னிங் உன்னோட ஷோ ஹை ரேட்டிங்ல இருக்கு தெரியுமா? ஆனா இப்ப நம்ம கிட்ட வேற வழி இல்ல. வேற என்ன பண்றது? நம்ம மக்களை வார்ன் பண்ணியே ஆகணும். ஓகே ஃபைன். தேங்க்யூ. டெரி எங்க இருக்காரு? இங்க என்ன பிரச்சனை நடக்குது? என்ன எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்றா. ஒரு வதந்தியை வச்சு பயத்தை உருவாக்க வேண்டாம்னு சொல்றா. இன்னைக்கு ஆல்ரெடி 3 ட்விஸ்டர்ஸ் வந்துருச்சு. அவ இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்க இன்னும் எவ்வளவு ட்விஸ்டர்ஸ் வரணும்? அவ எப்பவுமே இப்படிதான், உனக்கு தெரியாதா? எதுவும் உறுதியா தெரியற வரைக்கும் இப்படிதான் பேசுவா. ஆனா நீதான் ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேல்ல. நீ எதுக்காக இப்படி பேசுற? ஓ கம் ஆன், யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? லோகனும் நீயும் இந்த ஸ்டேஷனை விட்டே போறீங்கல்ல. பை த வே, இது அமேசிங் தான். உனக்கு ஒரு பிக் பிரேக் கிடைக்கணும். நான் ஒன்னு சொல்லவா? லோகன் இங்க இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறான். ஆனா என் ஃபேமிலியை பத்தி யோசிக்கணும்ல. கிராண்ட்பரி இப்ப எங்க ஊராயிடுச்சு. ஈத்தனோட ஜாப், குழந்தைங்களோட ஸ்டடீஸ்னு எல்லா விஷயமும் இங்கதான் இருக்கு. நான் இப்ப அவங்க கூட இங்க இல்லைன்னா கண்டிப்பா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. நீ அம்மாவா கிடைக்கிறதுக்கு உன் குழந்தைங்க கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்ஸ். யூ வெல்கம். நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வீட்டுக்கு போய் குழந்தையோட ஆமா விளையாடலாம்ல. இன்னும் 1 வீக் வேலை செய்யலாம் டாக்டர் சொல்லிருக்காரு. அதான் வந்தேன். ஆனா இப்ப நீ ஒர்க் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ ரொம்ப கவனமா இருப்பேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்க. ஆடிசன், ஹேய் 5 மினிட்ஸ் வார்மிங். தேங்க்ஸ் ஜார்ஜ். சீக்கிரம் ரெடி ஆடு. ஓகே மறுபடியும் ஒர்க்கா? ஏய் பாத்து கவனமா இருன்னு சொன்னல. ஓகே பாத்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். டாட், என்னாச்சு? ஏன் வந்தீங்க? சூறாவளி வர போகுது, நம்ம ரொம்ப சேஃபா இருக்கணும். ஓகே? ஆனா டிவில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு. டிவியில் சொன்னவர் ஒரு இடியட், ரைட்? உன் அப்பா என்னைக்காவது தப்பா சொல்லியிருக்கனா? ஆனா உண்மையிலே அவர் டிவியில் சொன்னது தப்பு. ஆனா மத்தவங்க டாட். நான் பிரின்சிபால் கிட்ட பேசிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. கவலைப்படாத, தைரியமா இரு. நிச்சயமா ஒன்றும் ஆகாது. உன் அக்காவை கூட்டிட்டு உன் பாட்டி வீட்டுக்கு போயிடலாம். டாட், கவலைப்படாத, போய் கார்ல உட்கார போலாம். ஆனா டாட். சீக்கிரம் ஏறு. Attention students, we are going to conduct a tornado drill. Attention students, we are going to conduct a tornado drill. பெரிய பிரச்சனையா? அது கிட்ட வந்துட்டு இருக்கு. ஆனா என்ன அது? எமர்ஜென்சி வெதர் சர்வீஸ். ஏர் டைம் 3 மினிட்ஸ் தான், ஓகேவா? எமர்ஜென்சி வெதர் சர்வீஸ் இப்போ வார்னிங் இஷ்யூ பண்ணிருக்கு.
ஓ நோ. லோகனால இப்போ என்ன நம்ப முடியுதா? குழந்தைங்க எங்க இருக்காங்க? இப்போ மேக்ஸை பிக் பண்ணிட்டு ஹை ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேன். டேட் ஒரு நிமிஷம் இரு, உன் அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். டேட் 5 நிமிஷத்துல நாங்க அங்க போயிடுவோம். டேட் என்ன? கேட்லின் ஸ்கூல்ல இல்ல. இப்ப அவன் என்ன சொன்னா? அவ ஸ்கூல்ல இல்லனா அவ எங்க போயிருப்பா? எனக்கு தெரியாது, உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா. கேட்டியா? இவனுக்கு தெரியாதா? அவ எங்க இருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு 17 வயசு பொண்ணு கிறிஸ்மஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு போவா? கம் ஆன். இங்க பாரு, இப்ப நான் இங்க இருந்து கிளம்புனேன்னா வர 40 நிமிஷம் ஆகும். நான் உன்னை அங்க மீட் பண்றேன். ஐ லவ் யூ ஆடி சார். ஆனா நீ பாதுகாப்பா இருக்க. இப்போ நீ அந்த பில்டிங்ல இருக்கிறது தான் உனக்கு சேஃப். அப்புறம் இன்னொரு விஷயம், சிட்டில இருக்கிறவங்களுக்கு நடக்க போற விஷயத்தை நீ டிவில சொல்லிக்கிட்டே இருக்கணும். மக்கள் பாதுகாப்பா இருக்கணும். நான் குழந்தைகளை பாத்துக்கிறேன். ஃபைன். ஆனா அவளை பார்த்ததை எனக்கு கால் பண்ணுங்க, ஓகே? கண்டிப்பா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நான் தான் சொல்றேன்ல, பிரைன் கூட நான் டேட்க்கு போக மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, நீ கண்டிப்பா போவ. ஷட் அப். ஹே, இது எப்படி இருக்கா? அது எவ்வளோ? இது ஜஸ்ட் 150 தான். என் அப்பாக்கு தெரிஞ்சா கொண்டுடுவாரு. பிரைன் தான் கால் பண்றேன்னு நினைக்கிறேன். எடுக்காத. இது கேட்லின் ஃபோன். யார் வேணும்? லக்ஸி, ஹாய் மிஸ்டர் வாக்கா. என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறியா? ஓ, அப்பா தான். அப்பாவா? ஹாய் டாட். நீ எங்க இருக்கன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்றியா? ஸ்கூல்ல தான் இருக்கேன். நீ ஸ்கூல்ல இல்லன்ற விஷயத்த மேக்ஸ் என்கிட்ட சொல்லிட்டான். நீ இப்போ மால்ல தானே இருக்க? என்னாச்சு? சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டானா? அவன் வேணும்னு என்கிட்ட சொல்லல. சரி, இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். வந்துகிட்டு இருக்கீங்களா? ஆனா எதுக்குப்பா? என்ன நடக்குது இங்க? டாட், ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? சிக்னல் இல்ல. என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாரும் உள்ள போயிடுங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஓடுறாங்க? இது ரொம்ப மோசம். கைஸ், அதோட டைரக்ஷன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஓவர். அது இப்போ கிரான்பெரி டைரக்ஷன்ல தான் இருக்கு சார். யா, அது எனக்கு தெரியும். இப்போ எந்த பக்கமா போயிட்டு இருக்கு? ஓவர். நார்த் ஈஸ்ட் பக்கமா. மால் பக்கம் டாட். தேங்க்ஸ் காய். ஓவர்.
நல்லா பிடிச்சிக்க. ஏய், பிரைன் வந்துட்டான். யாராவது டோர் ஓபன் பண்ணுங்க. யாராவது help பண்ணுங்க. போகாத. ஏய். மேடம். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வா போலாம். உள்ள போங்க உள்ள போங்க. என் பொண்ணு அங்க இருக்காங்க. போணும். விடுங்க. விடுங்கங்கறல. கிரான்பெரி மெடிக்கல் சென்டர்ல ஆல்ரெடி 30 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்விட்ச் போர்டு கூட கீழே விழுந்திருக்கான். அவங்க ராபர்ட்சன் எலிமெண்ட்ல எமர்ஜென்சி ஷெல்டரை செட் பண்றாங்க. நம்ம பண்ண வேண்டிய வேலையை முன்னாடியே பண்ணிருந்தோம்னா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. இப்ப என்ன மன்னிப்பு கேட்கணுங்கிறியா? இந்த ஸ்டேஷனோட நன்மைக்காக தான் நான் அந்த முடிவு எடுத்தேன். நிறைய பேர் இறந்திருக்காங்க. அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போக 20 to 30 மினிட்ஸ் ஆகும்ல. ஒருவேளை உன் ஹஸ்பண்ட் சொன்னது தப்பா இருந்திருந்தா ரீசன் இல்லாம அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி இருப்பான். ஆனா என் ஃபேமிலில எல்லாரும் வெளியில இருக்காங்க. எஸ், ஆனா கவலைப்படாத. உன் ஹஸ்பண்டுக்கும் உன் பொண்ணு கண்டிப்பா கிடைச்சிருவா. ஓகே, நாங்க ரெடியா இருக்கோம். எங்க போறீங்க? நான் சொன்னது வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என்னோட வேலையை நான் செய்யணும்ல. நிஜமாவே இவர் வெளியில போறாரா? நான் தான் ப்ரொடியூசர். இது என்னோட டெசிஷன். அவர் வெளியே போகணும், நீ உள்ள போகணும். போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆகுறியா? பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்க. இவ பேச்செல்லாம் கேட்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? இத பாரு, நீ அந்த ஆஃபரை ஏத்துக்கோ. எனக்கு புரியுது, ஆனா நான் இதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் எவ்வளவு யோசிப்ப? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடு. என்ன சொன்னது கேக்கல? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடு லோகன். நான் இங்க டெக்சாஸ்ல சேனல் 7ல என் ஃபேமிலி கூட தான் இருக்க போறேன். இதுக்கு மேல தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத. சோ நாம இப்ப போறோம்ல.
நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் டாட். கிராண்ட்வெளியில் சூறாவளியால மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. கிராண்ட்வெளி மிடில் ஸ்கூல் கூட இதில் அடங்கும். டாட், அதிர்ஷ்டவசமாக ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. அதனால யாருக்கு எந்த உயிரிழப்பும் இல்ல, எந்த ஒரு காயமும் இல்ல. நீங்க அவங்கள காப்பாத்திட்டீங்க. உன் அக்காவை தேடி கண்டுபிடிக்கலாம். பிரியானுக்கு இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை. அது போயிருக்குமா? நான் போய் செக் பண்றேன். ஓகே. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ, காப்பாத்துங்க. ஹெல்ப் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, கை கொடு. பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன் பேர் என்ன? ஆனா, ஓகே ஆனா, சீக்கிரமா என்னோட கையை புடி. என் காலில் அடிபட்டிருக்கு. ஓகே, என் கையை பிடிச்சு எழுந்திருக்க முயற்சி பண்ண உன்னால அது கண்டிப்பா முடியும். ஓகே, ஓகே, எதை பத்தியும் யோசிக்காம இப்ப எழுந்துற. இங்க பாரு ஆனா, தைரியமா இருக்கணும். என்ன நீ நம்புறல்ல? Come on. Come on. சரி, யா என் ஹஸ்பண்ட் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா எல்லா ஃபோன் டவர்ஸும் உடைஞ்சிருக்கு. அதனால ஃபோன் கூட பண்ண முடியாது. ஓகே, ஹே லிசன் ஹேடி, அவர் கண்டிப்பா நல்லா இருப்பாரு. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. தேங்க்ஸ். யா அப்புறம் எனக்கு சிபி ரேடியோ கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்.
எனக்காக கொண்டு வர முடியுமா? பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும்னா ஜோனாவை நான் செக் பண்ண அனுப்புறேன். தேங்க்யூ. ஆல் ரைட். கேட்லின் கார் அங்க இருக்கு. நீ கார்க்குள்ளே ஏறு. ஆனா டாட். சொல்றத கேளு. கார்க்குள்ளே இருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? புரியுது. நான் சீக்கிரம் வந்துடுறேன். Thank you so much. வா போலாம். கேட்லின், இங்க யாராவது என் பொண்ணை பாத்தீங்களா? என் பொண்ணை பாத்தீங்களா? இல்ல. இல்லையா? கேட்லின், கேட்லின். டாட், ஏய், நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. ஐம் சோ சாரி. என்னாலதான் இவன் நல்லா இருக்கான். ஓ, தேங்க்யூ. நல்ல வேளை நீங்க ரெண்டு பேரும் சேஃபா இருக்கீங்க. மேக்ஸுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? கார்ல தான் இருக்கான். வாங்க போலாம். ஓகே வாங்க. உனக்கு எதுவும் அடிப்படல? இல்ல டாட். மேக்ஸ், மேக்ஸ், அவனை நான் காருக்குள்ளேயே இங்கே இருக்க சொன்னேன். அவன் இங்கதான் டாட் எங்கேயாவது இருப்பான். மேக்ஸ், 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 நீங்க ஒரு பையனை பாத்தீங்களா? அவனுக்கு 12 வயசு இருக்கும். இல்ல. என் பையனை நீங்க பாத்தீங்களா? அவனுக்கு 12 வயசு இருக்கும். ஃபுல் அண்ட் டி-ஷர்ட் போட்டுருந்தான். இல்லங்க, நான் அந்த மாதிரி யாரையும் இல்லையா? பார்க்கல. 12 வயசுல ஒரு பையனை நீங்க யாராவது இந்த பக்கமா வந்ததை பாத்தீங்களா? இல்ல. நீங்க பாத்தீங்களா? உள்ள போய் பாருங்க. எங்க உள்ளையா பாத்தீங்க? ஆமா, உள்ள பாருங்க. யாராவது என் பையனை பாத்தீங்களா? என் பையனை பாத்தீங்களா? அவனுக்கு ஒரு 12 வயசு தான் இருக்கும். அவனுக்கு வெட் ஹேர் இருக்கும். நீங்க என் பையனை பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல. அவனோட ஹேர் ரெட்டா இருக்கும். அவன் இந்த ஹைட்ல தான் இருப்பான். இல்ல. யாராவது பாத்தீங்களா? நீ என்னோட பையனை பாத்தியா? அவனுக்கு 12 வயசு தான் இருக்கும். சின்ன பையன். அவனுக்கு ரெட் ஹேர் இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபுல் ஹேண்ட் ஸ்வெட்டர் போட்டிருப்பான். தெரியும். என் தாத்தாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்ட்டு போனான். இந்த ஸ்வெட்டர் அவன் தான் என்கிட்ட கொடுத்தான். சரி, அது பிரச்சனை இல்ல. அவன் எந்த பக்கமா போனான்? அந்த பக்கம். Thank you. இருங்க, இத இல்ல கொடுத்துறேன். இல்ல இல்ல, எந்த பிரச்சனை இல்ல. நீயே போட்டுக்க. ஹலோ, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இவங்க கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்காங்க. ஆர் யூ ஓகே? மேக்ஸ், மேக்ஸ், நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதா? மேக்ஸ், மேக்ஸ், இந்த பக்கம் வாங்க. இதோ இந்த பக்கம். எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா இந்த சீலிங் உடைஞ்சு அவ மேல விழுந்துருச்சு. மேக்ஸ், நீ உள்ள இருக்கியா? சீக்கிரம். இதோ இருக்கா? மேக்ஸ், மேக்ஸ், மை காட், இல்ல இல்ல, நோ. மேக்ஸ், மேக்ஸ், உனக்கு கேக்குதா? மேக்ஸ், கேக்குதா? உனக்கு ஒண்ணும் ஆகல? நகர முடியுதா? அந்த பொண்ணோட தாத்தாக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. இவனை சீக்கிரமா வெளியே எடுக்கணும். பார்த்து பத்திரம், பயப்படாத. வா, வெளியே வா. ஓகே. நான் கார்ல இருந்து வெளியில வந்ததுக்கு சாரி டாட். அத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், ஓகேவா? எழுந்துக்க முயற்சி பண்ண. என்னால முடியல. பார்த்து பா. மெதுவா. ஒண்ணும் இல்ல. நம்ம இப்ப வெளியே போய் ஆகணும். ஓகே.
இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. ஐம் சாரி, நீ ஸ்கூல்ல இல்லாத சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நான் அத பத்தி உன்கிட்ட சொல்லல. நீ காணாம போனது நான் ரொம்ப பயந்துட்டேன். இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத, ஓகேவா? ஓகே, இங்க வா. சரி, அம்மாவை பார்க்க போலாம் வாங்க. இது ரொம்ப மோசமான விஷயம். ஃப்ளாய், இது ஈத்தன். கம் இன். ஓவர். டாக்டர் வாக்கர், இப்போ ரேடார் எப்படி இருக்கு? ஓவர். நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஏன்னா ஹைட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, அதனால டெம்பரேச்சர் ரொம்ப வேகமா டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் டாட்? அப்படின்னா இன்னொரு சூறாவளி வரும். எனி மூமெண்ட்ஸ்? ஓவர். நார்த் ஈஸ்ட் பக்கமா இப்ப போயிட்டு இருக்குது. மாம், ரொம்ப வேகமா நகருது. பவர் பிளான்ட். அப்புறமா பேசுறேன். ஓவர். ஓவர். உன் தம்பியோட உன் பாட்டி வீட்டுக்கு நீ போயிடு. அங்க ஸ்டார்ம் ஷெல்டர் இருக்கு, அங்க நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. ஆஷ்லியை கூட்டிட்டு வரணும்ல. உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஆஷ்லியை தேடுறேன். டாட், நான் உங்க கூட வரேன். உன்னோட தம்பியை நீ தான் பாத்துக்கணும். மேக்ஸை நான் பாத்துக்கிறேன் மிஸ்டர் வாக்கர். ப்ளீஸ், உங்களுக்கு என் உதவி தேவைப்படலாம் ப்ளீஸ். சரி, ஆனா நான் சொல்றதை தான் நீ செய்யணும். கண்டிப்பா செய்றேன். பாட்டி வீட்டுக்கு எப்படி போகணும்னு தெரியும்ல? ஸ்ட்ரைட்டா அங்கதான் போகணும், வேற எங்கேயும் போகாதீங்க, புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன். வா மேக்ஸ். டேட், ஒரு நிமிஷம். சிபி ரேடியோ கிடைச்சதா? ஜுவெனா பார்க்க போயிருக்கான். எங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாத. உன் ஃபேமிலி கண்டிப்பா நல்லா இருக்கும். ஈதன் ரொம்ப பொறுப்பானவரு. குழந்தைங்க கண்டிப்பா அவர்கிட்ட தான் இருப்பாங்க. நான் இப்ப இங்க இருக்க கூடாது, அவங்க கூட தான் இருந்திருக்கணும். எனக்கு தெரியும். ஆனா இப்ப எல்லா வழியும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எமர்ஜென்சி பர்சன்ஸை தவிர வேற யாரையும் வெளியே விட மாட்டாங்க. எங்க பாரு, இந்த உலகமே இப்ப உன்னோட செய்தியை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. நம்ம காட்ட போற ஃபுட்டேஜை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. இது நம்ம டிஆர்பிக்கு ரொம்ப நல்லது இல்லையா? எனது சீரியஸ்லி ரேட்டிங்ஸா? என்னோட குழந்தைங்க வெளியில இருக்காங்க, என்னோட ஃபேமிலியே வெளியில இருக்க. இப்ப போய் ரேட்டிங்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க? இது ஒரு பிசினஸ் ஆடிசன். ஜேர்னலிஸ்டோட நேர்மையை பத்தி யோசிக்க மாட்டியா? உங்க நேர்மையான வேலைக்கு தான் நீங்க பணம் வாங்குறீங்கல்ல. யாருக்கு வேணும் உன்னோட பணம் சொல்லு. ஹே, ரெடியாரா? தேங்க்ஸ். மக்களை வார்ன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தல்ல. சோ உன்னோட இடத்துல போய் உட்கார்ந்து மக்களுக்கு டவுன்ல என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப நான் ஒரு முக்கியமான கால் பண்ணணும். அதுக்கு நெட்வொர்க் இருக்கணும். லேக்வாட் மின் நிலையத்துல ஒரு சின்ன ஃபனல் காணப்பட்டுள்ளது. அது மின் நிலையத்தை தாக்குச்சுன்னா வடகிழக்குல 287 மைலுக்கு பவர்ஸ் இருக்காது. இதுதான் நம்ம ஸ்டோரி. முதல்ல நீ நான் சொன்ன இடத்துக்கு போ. ஓகே, போலாம்.
நிறுத்தம் இங்கதான். ஓகே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாம இப்ப லைவ் பண்ணோம். உனக்கு என்ன பைத்தியமா? சைரன் சத்தம் கேட்கல உனக்கு? இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் இப்படி ஒரு ரிஸ்க யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இங்க பாரு, நம்ம தப்பான இடத்துல இருக்கோம். நம்ம சீக்கிரமாவே இந்த இடத்தை விட்டு போயாகணும். கண்டிப்பா நீ இதை ஷூட் பண்ணி தான் ஆகணும். இதனால உன் கேரியரே மாறிடும். இந்த பாரு, இதுக்கப்புறம் நாம ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவோம். கமான், வேலையை பார்க்கலாம். ஓ, நம்ம சொன்ன அவன் கேட்க மாட்டான். நாம இங்க ஷூட் பண்ண வேண்டாம். அதோ அந்த இடத்துக்கு போயிடலாம். நீ நிஜமா தான் சொல்றியா? வா வா. எதுக்கும் நீ இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. பேசாம வா. ட்விஸ்டர் வந்துருச்சு. லொகேஷன் இப்ப ட்விஸ்டர் மென் லேனுக்கு பக்கத்துல தான் இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணணும். ஸ்பீட் ஆ, ஜாக் ஒரு நிமிஷம் இரு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது 320. இது F6 தான். டாக்டர் வாக்கர் கேக்குதா? நான் இப்போ போய்கிட்டே இருக்கேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல நான் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். டாக்டர் வாக்கர் இது F6. என்ன? வாய்ப்பே இல்ல. இது பெரிய சூறாவளியா டாட்? ரொம்ப பெருசு. இப்ப இது ஊருக்குள்ள போகலனாலும் கண்டிப்பா இது கொஞ்ச நேரத்துல டர்ன் ஆயிடும் டாக். நீ சொல்றது கரெக்டா? ஓவர். நம்ம கிட்ட ரொம்ப டைம் இல்ல. நான் ஃப்ரேம்ல கரெக்டா தெரியலனா? எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இன்னும் 20 செகண்ட்ஸ்ல நீ லைவ்ல இருப்ப. என்ன ரெடியா இருக்கா? நான் ரெடி. ஆல்ரைட். ஓகே, நீங்க ரெடியா? நானும் ரெடி. வேலைக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறானே, இதுக்கப்புறம் இவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஓகே, we are in live. 5 4 3 2 1. லோகன் ஹேன்ஸ் இப்ப நமக்காக சம்பவ இடத்துல இருந்து ரிப்போர்ட் பண்ண போறாரு. நான் லோகன் ஹேங்ஸ். நான் லேக்வுட் பவர் பிளான்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி நீங்க பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய அழிவை உண்டாக்கக்கூடிய தருணமா எனக்கு தெரியுது. அது திரும்புது. அதோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது இப்போ சிட்டியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து தான் எல்லா இடத்துக்கும் பவர் சப்ளை ஆயிட்டு அவர் முதல்ல இதை நிறுத்த சொல்லுங்க. அந்த footage பாத்தீங்களா? வரலாறு காணாத ஒரு சூறாவளிய நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாரும் இப்படி பாத்துருக்க இதை மாட்டீங்க. நிறுத்த சொல்லு. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த பேரழிவு நம்மளை தாங்கி போயிடும். லோகன், லோகன் ஆடி பேச தயவு செஞ்சு அங்கிருந்து போயிடு. மறுபடியும் சொல்லு. அங்கிருந்து இப்பவே போயிடு. கமர்ஷியல் போடுங்க. நான் சொல்றத பண்ணுங்க. டாட், ஜார்ஜ், லோகனுக்கு என்ன சென்றதை பாத்தியா? நான் பார்த்தேன். நீ டெப்ப பாத்தியா? பார்த்தேன். அவ இந்த பக்கமா தான் போனா. ஓகே. டேப், இது உன்னோட தப்பு இல்ல. நான் தான் அவனை வெளியே அனுப்பினேன். இப்படி நீ எதிர்பார்க்கல. ஆனா நீ சொன்ன இத்தனைக்கும் தெரியும். நீங்க சொன்னதை நான் கேட்டிருக்கணும்.
அந்த உயரமான இடத்துக்கு அவன் தானே போனா. இதுல அவனோட தப்பு தான் இருக்கும், உன் தப்பு இல்லை. ஒன்னு சொல்லவா, அவன் ரொம்ப வருஷமா இந்த சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த சேனலை விட்டு டிரான்ஸ்பர் ஆக போறாங்கிறது கூட எனக்கு தெரியும். ஆனா நம்ம ஃபேமிலில அவனு ஒரு பார்ட் மாதிரி. எனக்கு தெரியும். ஆனா இப்ப அவன் நம்ம கூட இல்ல. ஒருவேளை அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. ஆனா எனக்கு அப்படி தோணல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் சொல்ல அடிசான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? இங்க பாரு, அவன் இருந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பா போகலாம். ஐ ப்ராமிஸ். என்ன நம்ப. ஆனா இப்போ அந்த டொர்னேடோ நம்ம பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேஃபா இருக்கணும். You're right. அது இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. ஆமா, இதுக்கப்புறம் நம்ம யாரையும் இழக்க மாட்டோம். ஐ ப்ராமிஸ். ஓகே, வா போலாம். நம்ம ஸ்டேஷனை காப்பாத்தலாம். ஓகே. ரிவா வோக் ரிவா பென் யூனிவர்சிட்டி பார்க்ல இருந்து ஃபியூனல் ரிப்போர்ட் வந்திருக்கு. லெக்வர்ட் மின்னலையும் ஆஃப்லைன்ல இருக்கு. கவர்னன்ட் அண்ட் செயின்ட் மேரிஸ்ல எமர்ஜென்சி சென்டர் ஆர்பிஐ செட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் கவனிங்க ப்ளீஸ். ஒரு பெரிய டொர்னேடோ நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. எல்லாரும் உடனே இங்க இருந்து ஷெல்டருக்கு போங்க. எல்லாரும் சீக்கிரமா போங்க. ஆனா கவனமா போங்க. ஷெல்டருக்கு போற வரைக்கும் யாரும் அங்க இங்க நிக்காதீங்க. சீக்கிரம். ஏய், ஒரு நிமிஷம் டேப். ஜோயினா எங்க? ஜோயினா எங்க இருக்காவ? உனக்காக ரேடியோ எடுக்க ஸ்டோரேஜுக்கு போனா. ஒண்ணு கைஸ் டிரான்ஸ்மிட்டரை இழந்துட்டோம். டிரான்ஸ்மிஷன் ஆண்டனா கீழ் விழுந்துருச்சு. நாம சீக்கிரமாவே இப்ப ஷெல்டருக்கு போகணும். சீக்கிரம், கமான், சீக்கிரமா போகணும்னு சொன்னேன். போங்க, சீக்கிரம் சீக்கிரம். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஜோயினா, ஜோயினா நீ கீழ இருக்கியா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஜோயினா, ஜோயினா நான் வந்துட்டு இருக்கேன்.
ஜோய்னா ஜோய்னா நீங்க இருக்கியா? ஜோய்னா ஜோய்னா நான் கூப்பிடுறது கேக்குதா? ஜோய்னா ஜோய்னா நீங்க இருக்கியா? நான் இங்க இருக்கேன். ஜோய்னா நான் இங்கதான் இருக்கேன். ஜோய்னா உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஹெல்ப் பண்ண என் கால் மாட்டிக்கிச்சு. மத்தவங்கள நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் ஷெல்டருக்கு போயிட்டாங்க. நீ அப்படியே இரு, நகர்ந்துராத. உன் மேல இருந்து நான் இது தூக்குறேன். ஓகே? உன்னால நகர முடியுதா? முன்னாடி வா. உன்னால நிக்க முடியும்ல? நான் முயற்சி பண்றேன். சரி, முயற்சி பண்ணு. கமான், எழுந்துரு. மெதுவா. நம்ம உடனே இங்க இருந்து போயாகணும். வா. உன்னால முடியலையா? கஷ்டப்பட்டு போய் தான் ஆகணும். நம்ம போயிடலாம், நீ கவலைப்படாத. என்னால மூச்சு விட முடியல. கமான், உன்னால முடியும். ஏய் ஜோய்னா. ஓகே, வேற வழி இருக்கான்னு பார்க்கலாம். கமான். என்னால இந்த சுத்தமா மூச்சு விட முடியல. ஆடிசன், பார்த்து சீக்கிரம் வாங்க. ஈதான், ஆடிசன் எங்க? அவ ஜோய்னாவை கூட்டிட்டு வரேன்னு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி போனா. எங்க? எங்க ஜோய்னாவை பார்க்க அவ சப் பேஸ்மெண்ட்டுக்கு போனா. கமான். ஆடிசன், மாம், டாட், கமான், உன்னால முடியும். ஜோய்னா, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். வா. இல்ல, முடியாது. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. சரி, நீங்க உட்காரு. கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. யாராவது நம்மளை தேடி வருவாங்க. ஆடிசன், மாம், ஆடிசன், மாம், ஆடிசன். ஆடிசன் எங்க இருக்க?
மாம் ஈதன் மாம் நான் எங்க இருக்கேன்? நீ எங்க இருக்க ஆடிசன்? எங்க இருக்கன்னு சொல்லு. நான் எங்க இருக்கேன்? ஆடிசன் மாம் ஜாய்னா, ஈதன் வந்துட்டா நமக்கு ஒன்றும் ஆகாது. ஜாய்னா, 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 ஜாய்னா எழுந்துரு. ஜாய்னா, ஜாய்னா எழுந்திருக்க மாட்டேங்கிறா. ஆர் யூ ஓகே மாம்? யா, மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. One, two, three, four, five, six, seven, eight. ஆடிசன், come on. ஓகே Okay. உங்களுக்கு ஒண்ணு இல்ல. ஜஸ்ட் ரிலாக்ஸ். எங்க இருக்கா? உன் அம்மா வீட்ல இருக்கான். I love you. ஐ லவ் யூ. எழுந்துருங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்ல. எல்லாம் சரியாயிடுச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எழுந்துருங்க. பார்த்து. Thank God. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஈதன், ஐ எம் ரியலி சாரி. நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். இட்ஸ் ஓகே. ரைட். நாம இப்போ வீட்டுக்கு போலாமா? நீ சொன்ன மாதிரி நம்ம ஆனிவர்சரியை இன்னைக்கே நல்லா கொண்டாடலாமா? தாராளமா. யா. யா. யாராவது இருக்கீங்களா? ஓவர். டாக்டர் வாக்கர், நான் தான் பேசுறேன். ஆடிசன் கிடைச்சிட்டா. நாங்க எல்லாருமே இப்போ நல்லா இருக்கோம். இப்போ ரேடார் எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப அழகா இருக்கு டாக். பொக்ககவும் போயிடுச்சு. சிஸ்டமும் இப்போ கிளியர் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் சரியாயிடுச்சு. நாம இப்ப எல்லாரும் பெரிய வின்டர் பிரேக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவர். கண்டிப்பா டாக். ஓவர் அண்ட் அவுட். Over and out. எல்லாம் சரியாயிடுச்சு. யா. சரி, ஓகே பார்ட்னர். எனக்கும் லோகனுக்கும் நடுவுல எதுவும் இல்லை. எனக்கு தெரியும். இங்க இருந்து நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும்னு அவன் நினைச்சான். அவன்கிட்ட நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இங்கதான் நம்ம வீடு இருக்குன்னு சொல்லிட்டேன். I love you. And I love you too.
ஆஷ்லி எங்க இருக்கான்னு தெரியல. அவ ரொம்ப ஸ்மார்ட், நல்லா தான் இருப்பா. உன்னோட நேட்டிவிட்டி செட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை தான் செஞ்சிருக்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன சின்ன பையன் சொல்ல மாட்டீங்கல்ல? என்ன நீ சின்ன பையன் யார் சொன்னது? ஆமா, யாரும் சொல்லலையே. ம். எனக்கு பசிக்குது. எனக்கும் தான். நான் தான் முதல்ல சாப்பிடுவேன். சாப்பிடு விடு. இல்ல நீ போ. வா ஓ ஏய். ஆஷ்லி ஆஷ்லி வந்துடா. ஹே, ஓ மை காட், ஆஷ்லிக்கு எதுவும் ஆகல. ஆஷ்லி நீ எங்க போயிருந்த? ஆஷ்லி. திரும்ப வந்துட்ட. பிரமாதம் ஆஷ்லி. இது எவ்வளவு கியூட்ல. ஆஷ்லி. நீ சாதிச்சிட்ட. நாம சாதிச்சிட்டோம். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். Pack up your swimsuits and mistletoe. Got a one-way ticket, only one place to go. Yeah, I'm headed out west for the holidays. Ditch the cold and the snow to find the sun and the wind. Shining bright. This is the life. It's Christmas. Doing it right. It's a Hollywood Christmas. It's Christmas winter time. It's a Hollywood Christmas. It's Christmas. Sunset and vine. Tell Santa things out here are looking great. Got my sunglasses on, I'm cruising PCH. There are palm trees and movie stars all over the place. Got the car top down, feel like I'm driving the sleigh. Merry Christmas, we're doing it right. It's a Hollywood Christmas, it's Christmas winter time. It's a Hollywood Christmas, it's Christmas, sunset and vine. Wherever you are, Christmas is always in your heart. Christmas morning, take the stockings down. I'm reaching inside